ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது செல்விஸ் கிச்சன். நான் உங்கள் செல்வி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சுவையான ரெசிபி சேனைக்கிழங்கு பொரியல். இந்த சேனைக்கிழங்கு பொரியல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் மிகவும் சுவையாக இருக்கும். எப்படி செய்யலாம் இந்த ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ சேனைக்கிழங்கு எடுத்துகிட்டு நான் தோல் சீவிட்டு ஒரு 3 பொடியாக இந்த அளவுக்கு கட் பண்ணி ஒரு 3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப நல்ல தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகாய், 1/4 மூடி தேங்காய் பொடியாக கட் பண்ணது பல்ஸில் விட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு திரும்பவும் பல்ஸில் விட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு குறகுறப்பாக சுற்றி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இந்த ஆனியன் இருக்க தண்ணி தான் இதில் இருக்கிறது. நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. இருக்கட்டும். இப்போ சேனைக்கிழங்கை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சேனைக்கிழங்க வேக வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த விறுவிறுப்பு தன்மை இருக்காது. பெரிய இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது சேர்த்தாச்சு. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே நம்ம கிழங்குக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் அந்த ஆனியனுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். அதனால் இந்தளவுக்கு சேர்த்தா போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்க சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கிழங்கோட நல்ல மசாலா ஃபுல்லாக சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக ஜார் அலம்பி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம். ஆனியனுக்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்குறோம். செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இருக்கட்டும். பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு, வெங்காயத்தோடைய பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு.
நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சுவையாக சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இந்த சேனைக்கிழங்கு பொரியலை எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இந்த சேனைக்கிழங்கு பொரியல் மிகவும் சுவையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இது சைடிஷாக நல்லா சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது செல்விஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற சுவையான ரெசிபி உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.